இடைவிடாத அடைமழை, ஓய்வெடுக்க விரும்பாத வானிலை, அடர்ந்த மலைக்காடுகள், அதில் நீண்டிருக்கும் காட்டாறுகள், இனம் பிரிக்க முடியாத உயிரினங்கள், எங்கும் நம் உதிரம் குடிக்க காத்திருக்கும் அட்டைகள், இப்படி அழகும் ஆபத்தும் ஒன்று சேர நின்றிருக்கும் ஒரு வினோத பூமியா தென்னிந்தியாவில இருக்கிற கர்நாடகா மாநிலத்தோட ஆகும்பே ரெயின் ஃபாரஸ்ட்க்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன். எங்களுக்கு ஒரு வில்லேஜ்ல இருந்து கால் வந்தது, இந்த மாதிரி எங்க வீட்டுல ஸ்னேக்ஸ் இருக்கு, ரெஸ்கியூ பண்ண வாங்கன்னு. நானும் கௌரி சங்கர் அங்க போயிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா கோப்ரா இருந்தது. அது ரெஸ்கியூ பண்ணி இந்த காட்டுல தான் வந்து ரிலீவ் பண்ணோம். அப்போ வந்து நான் வரப்போ நிறைய வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் பார்த்தேன். நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. கௌரி சங்கர் சொன்னாங்க, உங்களை வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ் நிறைய ஷார்ட்ஸ்ல எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இப்போ நான் ஒரு வாக் வந்திருக்கேன். சப்போஸ் என் கண்ணில் யாராவது போட்டோகிராஃபர்ஸ் பட்டாங்கன்னா இப்போ இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு அவங்களோட சேர்ந்து நான் ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கேன். பார்க்கல யாராவது கண்ணில் படுறாங்களா. சில நாட்களுக்கு முன்னாடி நானும் இங்க இருக்கிற கலிங்கா ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் கௌரி சங்கரும் பக்கத்துல இருக்கிற வில்லேஜ்ல ஒருத்தரோட வீட்டுல இருந்த ஸ்னேக்கை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்து இந்த பகுதியில ரிலீஸ் பண்ணும்போது இந்த பகுதியில நிறைய வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரை பார்க்க முடிஞ்சது. அவங்க இன்னும் இந்த பகுதியில தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படி அவங்களை யாரையாவது இன்னைக்கு சந்திக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஹே சர்ப்ரைஸ், அங்க யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் மாதிரி தெரியுது. இங்க எது பார்த்தா கேர்ள் நினைக்கிறேன். யா, ஷீ இஸ் a girl. பக்கத்துல போய் பேசலாம். இங்க அடிக்கடி நிறைய ஆராய்ச்சியாளர்களும் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்களும் வருவாங்களாம். அப்படி வரவங்கள ஒரு சிலர் இங்கே நிறைய நாட்கள் தங்கி இருந்து இந்த இடத்தை பத்தின அபூர்வமான செய்திகளையும் இங்க அவங்க பாக்குற அபூர்வமான உயிரினங்களையும் இந்த உலகத்துக்கு அவங்க எடுக்கிற புகைப்படங்கள் மூலமாவும் அவங்க சேகரிக்க தகவல்கள் மூலமாவும் வெளிப்படுத்தி இந்த இடத்துக்கு மேலும் பெருமை சேர்க்கிறதா நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சிருக்கேன். Hey girl. Hi. Hi. Hi, how are you? I'm good. What's your name? I'm Ganga. Oh, I'm Sharnya. You're a wildlife photographer? Yeah, I've come here for wildlife photography. How is things going? It's going great, except for the rain, which is quite disturbing. Yes, I know. So, where are you from? I'm from Chennai. You? Chennai? Yeah. Same here. Hey, awesome. So, Tamilin. Yes, I am. எப்படி இருக்கீங்க? நான் செமையா இருக்கேன். So cool. Okay. இவங்களை இங்க சந்திச்சதுல உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப வியப்பாவும் இருக்கு. நான் எதனால இப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரியான ஒரு அபூர்வமான பகுதியில, அதுவும் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில இவங்க தனியா வந்து புகைப்படங்கள் எடுக்கிறத பார்க்கும்போது இவங்களுக்கு வைல்ட் லைஃப் மேல உள்ள ஆர்வத்தை என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. போட்டோ செஷன் முடிஞ்சுதா? ஆல்மோஸ்ட் ஓவர், இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஓகே, போனோம் நம்ம. இன்னும் கொஞ்சம் இருக்கா? இங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அதுவும் நம்ம சென்னையில இருந்து வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்களாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு முழுக்க நான் இவங்க கூட தான் இருக்க போறேன்னு நினைக்கிறேன். வாவ், என்ன ஸ்னேக் இது? மலபார் பிட் வைப்பர். காத்தால எடுத்தேன். காலையில எடுத்தீங்களா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. எங்க எடுத்தீங்க? கொஞ்சம் இங்க தான், பக்கத்துல தான், நடந்து போனோம். வரும் உள்ளதானா? இன்னும் இருக்குமா அந்த ஸ்னேக்? பாசிபிள் இருக்கலாம். பாசிபிள். எனக்கு காட்டுறீங்களா போய்? யா, ஓகே ஷூர். காலையில இந்த இடத்தோட மேற்கு பகுதியில இவங்க ஒரு பாம்பு புகைப்படம் எடுத்திருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது. அதை இப்ப நேர்ல பார்க்க தான் நாங்க போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த பாம்பு அங்க இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா கண்டிப்பா பார்க்க முடியும். மார்னிங் இந்த வழியா நான் நடந்து வந்தேன். ஸோ நடந்து வரும்போது ஒரு பிட் வைப்பர் பார்த்தேன். ஓகே, பிட் வைப்பரா? யா, செம டைனி, இவ்வளவுதான் இருந்தது. பட் லக்ல ஏதோ லெஃப்ட்ல பார்த்துட்டு இருக்கும்போது கடிச்சிருச்சு. இப்ப இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு இந்த ஏரியால தான். ஆமா. ஓகே. இங்க எங்கேயோ தான் சரண்யா அந்த பாம்பை புகைப்படம் எடுத்ததா சொல்றாங்க. அவங்க எடுத்த புகைப்படத்தை பார்த்தப்போ அந்த பாம்பு ஒரு மரக்கிளைய போல தெரிஞ்சது. சோ அதனால அதை இங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் அந்த பாம்பு இதே இடத்துல இருக்கிறது சாத்தியமே இல்ல. ஏய், அங்க பாரு, இங்க இருக்கு பாரு. சோ ஸ்மால் அண்ட் டைனி. வெரி ஸ்மால். தூங்குது एक्चुअली. கொஞ்சம் ஏதோ லிசார்ட் மாதிரி இருக்கு. ஆமா. தூண்டா ஃபேஸ் பார்க்க லிசார்டோட தூங்கிட்டு இருக்கு இப்போ. ஓகே. This is like special in rainforest, no? Yeah, it's special in rainforest. It's not there everywhere. Okay, okay. அதோ பாருங்க, அந்த பாம்பு மரக்கிளியோட மரக்கிளியா ஆடாம அசையாம இருக்குது பாருங்க. இப்போ நல்லா தெரியுதா? இந்த பாம்பு மலபார் பிட் வைப்பர் வகையை சேர்ந்ததா சொல்றாங்க. அதே சமயம் இது ஒரு குட்டி பாம்புன்னு சொல்றாங்க.
இந்த பாம்பை இந்த மாதிரியான மலைக்காடுகளை மட்டும்தான் பார்க்க முடியுமா? இந்த பாம்பு பத்தின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த பாம்பு ஒரே இடத்துல ஆடாம அசையாம கிட்டத்தட்ட 10 நாட்கள் வரைக்கும் இருக்குமாம். சோ அந்த தைரியத்துலதான் சரண்யா இங்க என்ன கூட்டிட்டு வந்ததா சொல்றாங்க. ரெயின் ஃபாரஸ்ட்ல மட்டுமே ரொம்ப ஃபேமஸா இருக்கிற மலபார் பிட் வைப்பர் வந்து இப்ப நான் பார்த்தேன். காலையில உங்க போட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லி கேமரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப அவங்க பார்த்தாங்க. அது ரொம்ப சின்னதா இருக்கு, ரொம்ப பாய்சனஸா இருக்கு. ஆக்சுவலா வந்து இதுக்கு வந்து கண்ணுல ஈஸியா படாது. இதை பாக்குறதுக்கு கண்டிப்பா லக் வேணும். நம்ம இப்ப கிளம்பலாமா? We'll go somewhere? Yeah. ஓகே, இப்ப நாங்க இங்க இருந்து கிளம்பி அடுத்த பகுதிக்கு போயிட்டு இருக்கோம். சரண்யா புகைப்படங்கள் எடுக்கிறத பார்க்கும்போது எனக்குள்ள வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி பண்ணணுங்கிற ஆர்வம் லேசா துளிர் விடுறதை என்னால நல்லாவே உணர முடியுது. ஆனா இந்த மாதிரியான பகுதிகளில் ஆர்வத்தை விட ஆபத்தை எதிர்கொள்ற தைரியம் இருந்தா மட்டும்தான் சுதந்திரமா செயல்பட முடியும். Gonna stop. What? Look at that. What is that? என்னது? It's a green vine snake. What? Green vine snake. Green vine snake. Yeah. This one, no? Yeah. வாவ், இந்த மாதிரியான பச்சை நிற பாம்புகள் இந்த மலைக்காடுகளை பாக்குறது உண்மையாலுமே ரொம்ப பெரிய விஷயம். நான் எதனால அப்படி சொல்றேன்னா, எப்பவுமே பச்சை பசேர்னு பளிச்சுன்னு இருக்கிற அந்த காடுகள்ல இந்த மாதிரியான பாம்புகளை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். செடி மாதிரி இருக்குல்ல பாக்க. நல்லா அப்சர்வ் பண்ணதா தெரியும். வெரி ஷார்ப். ஓகே, ஆக்சுவலா இதுதான் வந்துட்டு நம்ம ஊர்ல வந்து பச்சை பாம்பு, தண்ணி பாம்பு அதேதான். ஓகே, சின்னதா அது? ஆமா, இது சின்னது. அம்மா பெண் எங்கேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டி இங்க இருந்தா கண்டிப்பா பெருசு இங்கதான் ஷூரா எங்கேயாவது இருக்கும். தேடி பார்த்தா கிடைக்கும். சரி, ஐ டேக் ஃபியூ ஷாட்ஸ். இப்போ சரண்யா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிரீன் வைன் ஸ்னேக்கை இங்க பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்களாம். அவங்க எதனால இப்படி சொல்றாங்கன்னா, பொதுவா இந்த மாதிரியான கிரீன் கலர் ஸ்னேக்கை இந்த ரெயின் ஃபாரஸ்ட்ல பாக்குறது ரொம்ப அபூர்வமான விஷயமாம். ஏன்னா இது அவ்வளவு சீக்கிரமா மனுஷனோட கண்கள்ல தென்படாதாம். ஆனா இன்னைக்கு அதை யதார்த்தமா பார்த்ததுல அவங்க ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றாங்களாம். இப்ப எனக்கும் அப்படிதான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கிரீன் வைன் ஸ்னேக் இருக்கு. இதை வந்து நம்ம ஊர்ல தண்ணி பாம்பு, பச்சை பாம்பு எல்லாம் சொல்லுவாங்க. இது நம்ம ஊர்லயும் பார்க்கலாம். பட் இந்த மாதிரி மலைக்காடுல வந்து நிறையவே பார்க்கலாம். Raining, no? Yeah, லேட் ஆயிடுச்சு. கிளம்பலாமா? ஓகே, கிளம்பலாம். ஓகே, இங்க திரும்பவும் மழை ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனாலதான் இப்ப நாங்க பக்கத்துல இருக்கிற கௌரியோட ஹட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இங்க நான் கிட்டத்தட்ட 4 days இருக்கேன். இன்னும் சூரிய வெளிச்சத்தை பார்க்கல. கௌரி? Hey. Hi. Hi, Sharanya. Hey, hi. Hi. So, how's the day? It is really good. I got some great shots. Seriously? Yeah. What? I'll show it to you. கலிங்கா ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டரான கௌரி தான் இங்க வர வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ்களுக்கும் கைடா இருந்து வரதா சொல்றாரு. இவருக்கு இந்த மலைக்காடுகளை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கதால இவர் இங்க வர வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ்களுக்கு கைடுங்கிற பேர்ல நிறைய உதவிகளும் செஞ்சுட்டு வரதாவும் சொல்றாரு. என்ன கேட்டீங்கன்னா இங்க வர ஒவ்வொருத்தருக்கும் இவரோட உதவி கண்டிப்பா தேவைப்படும் தான் சொல்வேன். You met Ganga? Yes, I met her. ஷார்ட்ஸ் சூப்பரா வந்திருக்கு. நான் வந்துட்டு அவங்க மேல ஒரு ஸ்னேக் அந்த மலபார் பிட் ஃபைட். Malabar pit viper. Saw that. Yeah, small one. Yeah. Right? அங்க இருந்ததுல? சரண்யா ரொம்ப நல்ல புகைப்படங்கள் எடுத்திருக்கிறதா கௌரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த மழையில இந்த காட்டுல இது வரைக்கும் இவங்க நிறைய உயிரினங்களை புகைப்படங்கள் எடுத்து அசத்தி இருக்கிறதாவும் சொல்றாரு. என்ன கேட்டீங்கன்னா சரண்யாவுக்கு இது பெஸ்ட் சர்டிபிகேட் தான் நான் சொல்றேன். All right. Time to leave. I leave today. Yeah? Yeah, I'm Leaving leaving. today? Yeah. Oh. Like Why don't you stay back? Tomorrow, நாளைக்கு ஒரு 12 பேர் வராங்க. All amateur wildlife photographers. Wow. They're from Bangalore. Just we go to the forest and try to click pictures. Okay, 12 people coming. 12 people. And we go to find lots of wildlife at that time. Right from spider இருந்து எல்லாமே photo எடுப்போம். It'll be interesting, yeah. Yeah, எனக்கும் Stay நிறைய back. பார்க்கல. இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. Should think about it. Yeah, stay back. You're convinced. Yeah, I'm me. convinced. Yeah, okay. Kind of, yeah. கௌரி என்ன சொல்றாருன்னா நாளைக்கு வந்து ஒரு 12 வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ் வராங்க, நிறைய ஷார்ட்ஸ்ல எடுக்க போறாங்கன்னு சொல்றாரு. என்ன ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்றாரு. எனக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. நானும் வந்து எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிளைமேட் சான்ஸே கிடையாது. ஸோ இன்னைக்கு நைட் நான் ஸ்டே பண்ண போறேன். நாளைக்கு அவங்களோட சேர்ந்து வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி பத்தி கத்துக்க போறேன். இன்னும் இங்க நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அதையும் நான் பார்க்கலாம் இல்லையா?
Sure. Perfect. So I'm staying tonight. Okay. இத கேட்கறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா ஆட்கள் நடமாட்டமே இல்லாத இந்த பகுதிக்கு நாளைக்கு கிட்டத்தட்ட 12 வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ் வரப்போறதா கௌரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு அவங்களுக்கு வைல்ட் லைஃப் பத்தி ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க போறதாவும் சொல்றாரு. என்னையும் அதுல கலந்துக்க சொல்லி இன்வைட் பண்ணிருக்காரு. சோ அதனால நான் இங்கே இருந்து வைல்ட் லைஃப் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்போ நான் இந்தியாவோட தென்னிந்திய மாநிலங்கள்ல ஒன்னான கர்நாடகா மாநிலத்துல இருக்கிற ஷிமோகா டிஸ்ட்ரிக்டோட அடர்ந்த ரெயின் ஃபாரஸ்டான ஆகும்பே ரெயின் ஃபாரஸ்ட்க்கு இப்போ இங்க நிலவர மான்சூனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃப்ஸ் மேல திடீர்னு ஆர்வம் வந்துட்டதால இங்க இருக்கிற வரைக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னும் இன்னைக்கு இங்க வர 12 வைல்ட் லைஃப் போட்டோகிராஃப்ஸை மீட் பண்ணலாம்னு நேத்து முடிவு பண்ணி லாஸ்ட் நைட் இங்கே நான் ஸ்டே பண்ணிட்டேன். இங்கே வந்திருக்க 12 வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே காலையில் அவங்களோட ஃபோட்டோ செஷனை முடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி செஷன் இருக்குது. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. ஸோ நான் அவங்களோட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடுறேன். இங்கே கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்திருந்த மலை திரும்பவும் ஆரம்பமாயிடுச்சு. அதே சமயம் இங்கே வந்திருந்த எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் சரண்யாவும் தான் இங்கே லாஸ்ட் என்ட்ரின்னு நினைக்கிறேன். சீரியஸா அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அதுவும் 24 hours மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிற இந்த இடத்துல இப்படி சுட சுட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது ஒரு இதமான அனுபவம் தான் நான் சொல்வேன். நான் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா இட்லி சாம்பார் சட்னி கூடவே என்னோட ஃபேவரட் சிக்கன் கறி சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல வந்து இட்லி வந்து இப்படி இருக்கும், இவங்க ரவுண்டா செய்யறாங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப பசியா இருந்தேன். ஃபுட் ரொம்ப டேஸ்டியா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எம்மி, இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு மழைக்காட்டுல இவ்வளவு டேஸ்டான ஃபுட் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஏன்னா இங்க ஏதாவது வாங்க நினைச்சோம்னா கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர்ஸ் வெளியே போனாதான் கடைகளையும் மனித நடமாட்டத்தையுமே பார்க்க முடியும். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க போறேன். கௌரி வந்து இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வந்து ஒரு செஷன் நடத்த போறாரு. நான் அந்த செஷன்ல வந்து கலந்துக்கலான் இருக்கேன். Hey guys. Hey Ram. Hey, hi. How are you? Meet Ganga, Hey, Ganga hi. Sriram and the team. Hi guys. And I'm Ganga. Yeah, I'm from Chennai. I just came here for the, to learn wildlife photography and see the place, enjoy, like that. How you people are doing? You're fine. Good. இவங்க தான் இங்க வந்திருக்கிற வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ். இந்தியாவோட வெவ்வேறு பகுதிகளில இருந்து வந்திருக்கிறவங்கள சில பேர் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபில எக்ஸ்பர்ட்ஸ்களாவும் இன்னும் சில பேர் இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கதா சொல்றாங்க. இவங்க எல்லாரையும் இங்க மொத்தமா சந்திச்சதுல உண்மையாலுமே எனக்கு மகிழ்ச்சின்னு தான் நான் சொல்வேன். நான் எப்படி முதல் நாள் அட்டைகளோட போராடினேனோ அதே மாதிரியான ஒரு அனுபவத்தை தான் இப்போ இவங்க எல்லாரும் இங்க அனுபவிக்கிறதா சொல்றாங்க. அதே சமயம் இந்த மலைக்காடுகள் இவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும்னு நம்புறாங்க. hey guys, I know you're ready to go out in the field to click pictures, but before that, I think we should have a small interactive session. I'm going to show you a few pictures of snakes and how to take. So, for 15 minutes. Shall we do that? Yes. Sure. Come. Let's get in. இப்ப இங்க பாத்தீங்கன்னா வெளியில ஒரு சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ அது நிக்கிறதுக்குள்ள நாம ஒரு செஷனை முடிச்சிடலாம்னு கௌரி சொன்ன வேகத்திலே அதை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த செஷன் முழுக்க முழுக்க வைல்ட் லைஃப் பத்தி இருக்கிறதால என்ன மாதிரி இங்க வந்திருக்க எல்லாருக்கும் இந்த செஷன் ரொம்ப முக்கியமானதா இருக்கும்னு நம்புறேன். Very important. People do it for fun. Sometimes it can be useful.
these scientists or researchers, the wildlife guys, they're not everywhere. You guys get a chance to go everywhere, right? So whenever you go, if you're going to take some pictures, let's say snakes, it will help in identifying. See, after we have what, close to 200 years of herpetological history in India, like right from Britishers, but still, even now we are coming up with new snakes, new frogs, new lizards, everything is coming up. ஓகே, இப்போ இங்க நடக்கிற ஒரு சின்ன வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி பத்தின செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் இங்க வந்திருக்கிற வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸும் பக்கத்துல இருக்கிற ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ள போக போறோம். ஆனா எனக்கு இங்க ஒரு கேமரா கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் என்னாலையும் மத்தவங்க மாதிரி போட்டோஸ் எடுக்க முடியும். சோ அதனால இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இத பத்தி நான் கௌரி கிட்ட பேசலாம்னு இருக்கேன். Labials or the lower lip scales. கௌரி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செஷன் கொடுத்துட்டு இருக்காரு. இட்ஸ் அபௌட் போட்டோகிராஃபி. அதாவது ரெயின் ஃபாரஸ்ட்குள்ள போனதுக்கு அப்புறம் எப்படி வந்து கம்போஸ் பண்ண, எப்படி லைட்டிங் பார்த்துக்கணும், சடனா வந்து மழை பெய்ஞ்சிச்சுன்னா எப்படி உங்க கேமராஸ்ல நீங்க ஹேண்டில் பண்ணணும், எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இது கண்டிப்பா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Even lower lip we can count it. இப்போ நான் இந்தியாவுல அதிகமா மழை பெய்யுற இடங்கள்ல முதலா இருக்கிற மேகாலயாவோட சிரபுஞ்சிக்கு அடுத்ததா இரண்டாவது இடத்துல இருக்கிற கர்நாடகாவோட ஆகுமே ரெயின் ஃபாரஸ்டுக்கு வந்திருக்கேன். இப்போ இங்க இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கவும், இங்க வந்திருக்கிற 12 வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸோட சேர்ந்து வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபியை கத்துக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன். கௌரி வந்து எனக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காரு, நிறைய டெக்னிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்காரு. இதை யூஸ் பண்ணி நான் உள்ள போய் நிறைய ஷார்ட்ஸ்லாம் எடுக்க போறேன். ஸோ ஷார்ட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து கௌரிகிட்ட காட்ட போறேன். ஸோ அவர் எப்படி இருக்குன்னு சொன்னாதான் தெரியும் நான் என்னோட ஷார்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நடந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபியோட சூப்பரான செஷனுக்கு அப்புறம் எல்லாரும் போட்டோகிராஃப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு சூப்பரான கேமரா கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இங்க நான் நினைச்ச மாதிரி நிறைய போட்டோஸ் எடுக்க எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இங்க வந்திருக்க போட்டோகிராஃப்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸும் வந்திருக்காங்க, இந்த மாதிரி பிகினர்ஸும் வந்திருக்காங்க. இங்க வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபில காட்டுற ஆர்வத்தை பார்க்கும்போது எனக்கும் கத்துக்கணும் ஆர்வம் வந்து அதிகமாயிட்டே போகுது. ஓகே, இப்போ நாங்க எல்லாரும் டீப் ரெயின் ஃபாரஸ்ட்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். இங்க வந்திருக்கிற போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இந்த இடத்த பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு அபூர்வமான இடம் இந்தியாவுல இருக்கிறது நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அதே சமயம் இந்த மான்சூன்ல இவங்க எல்லாரும் இங்க வந்தது ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றதா சொல்றாங்க. இங்க காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டைரக்ஷன்ல போயிருக்காங்க, அவங்க டேஸ்ட்டுக்கு எதாவது பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்காக. ஏதாவது டிஃப்ரெண்ட் ஷார்ட் கிடைச்சது எல்லாம் ஒன்னா அசம்பிள் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நானும் அப்படிதான் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி ஷார்ட்ஸ் கிடைக்குது. இவங்க எல்லாரும் இங்க வந்தது எவ்வளவு லக்கியா ஃபீல் பண்றாங்களோ அதை விட அதிகமா நான் ஃபீல் பண்றேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 4 டேஸா இந்த இடத்த நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆரம்பிக்கிற மழை நவம்பர் எண்ட் வரைக்கும் ஹெவியா இருக்குமா. இந்த காட்டுக்குள்ள தனியா பாம்புகள், பூச்சிகள், தவளைகள் எல்லாம் போட்டோஸ் எடுக்கிற அனுபவம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இந்த மழைக்காடுகளை இந்த மாதிரியான பூச்சிகளையும் தவளைகளையும் புகைப்படங்கள் எடுக்கிறது ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருக்கு. அதே சமயம் இவ்வளவு பக்கத்துல பூச்சிகளையும் தவளைகளையும் நான் நெருங்கி வந்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு இந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி ரொம்பவே மாத்திடுச்சு. ஓகே, முடிஞ்ச அளவு நான் நல்ல போட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். டென்ட்டுக்கு போயிட்டு கௌரிட்ட காமிச்சாதான் தெரியும்.
cloudy ரொம்ப கஷ்டம் அந்த டைம்ல தான் நம்ம பாம்பு கூட வெளியே வரும் சன்லைட் இருக்கும்போது snakes are cold blooded animals right பாடி வார்ம் அப் பண்ணணும் ஹீட் பண்ணணும் சன்லைட் இருந்தா பாம்பு கூட வெளியே வரும் அதனால தான் கொஞ்சம் பிக்சர்ஸ் கூட நல்லா வந்திருக்கு otherwise it will be dark எப்பவுமே ஏன்னா ISO அதிகமா பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் good I hope you enjoyed seriously இது வந்து சான்ஸே கிடையாது such a nice place we were out of everything and we had a nice feeling inside ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருந்தோம் we walked us so ரொம்ப நல்லா இருந்தது experience thank you so much for giving that experience to me thank you so yeah welcome thanks a lot yes take care thank you bye bye கௌரி என்ன சொல்றாருன்னா as a beginner நீங்க வந்து ஷார்ட்ஸ் ஓகே நல்லா பண்ணிருக்கீங்க அப்படினாரு பட் கம்போசிங் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கு அதெல்லாம் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சென்னைக்கு போன உடனே ஒரு பெஸ்ட் கேமரா ஒன்று வாங்கி கத்துக்க போறேன் ஸோ திரும்ப இதே இடத்துக்கு நான் வர போறேன் வைல்ட் லைஃப் நான் அனுபவிக்கவும் நிறைய விஷயங்கள் கத்துக்கவும் போட்டோஸ் எடுக்கிறதுக்காகவும் ஸோ யா மை குட்னஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க நாங்க லேசான சூரிய வெளிச்சத்தை பாக்குறோம் எங்களுக்கு இப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதே சமயம் ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு ட்ரஸ்ட் மீ ஆகும்பே ஆச்சரியங்கள் நிறைந்த ரெயின் ஃபாரஸ்ட் தான் நான் சொல்வேன்